ஹலோ மக்களே 387 எபிசோட் இப்பலாம் எபிசோட் ஷூட்டிங்ல வந்து நட்ட கையை கொடுக்கான் வா ஒபிட்டோ என் கூட சேரன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். ஒபிட்டோ அவன் கையவே பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒபிட்டோ அப்படி பொறுமையா வந்து நட்ட கை கொடுக்க மாதிரி வாரான். ஆனா கையை கொடுக்க மாட்டான். ஆனா சடனா நட்ட கழுத்தை நெருக்க ஆரம்பிச்சிட்டான் அவன். டேய் நட்ட என்னைக்குமே நான் உன் சைடு வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். என்னைக்குமே நான் போன பாதையில நான் வருத்தப்பட்டதே இல்லடா, நான் சரிந்தாண்டா நினைச்சு போய்கிட்டு இருக்கேன்னு சொல்றான் ஒபிட்டோ. டேய் நான் உன் விஷயத்தை எல்லாத்தையும் நான் பாத்துட்டு தான்டா இங்க நிக்கன்னு சொல்லிட்டு இருக்கான் நரட்டோ. டேய் எப்பவுமே அவன் மனசுல வந்து கொக்காகேன் மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு அடியை போட்டு விடுதான் நரட்டோ. அந்த கனவு அப்ப நீ மறந்துருன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன்கிட்ட. பார்த்தா அடிச்ச உடனே ஒபிட்டோ சடனா வந்து நட்டோ பக்கம் பார்த்தா அவனுக்கு அவனை பார்த்த மாதிரியே இருக்கு. டேய் ரின் பார்க்க வேண்டிய ஆளு ஒன்னே இல்லடா, உன்னோட பழைய ஆள தான்டா ரின் பார்க்கன்னு நினைச்சான். ஆனா இப்போ உள்ள ஆள் வந்து ரொம்ப மோசமான ஆள்டா நீ சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொன்னோடனே மிரண்டுட்டான். உன்னை பழசெல்லாம் யோசிச்சு பார்க்கான். டேய் ஒபிட்டோ இன்னைக்கு மட்டும் லேட்டா வந்திருக்க, சரி பரவாயில்ல வான்னு சொல்றான் கக்காஷி. பார்த்தா அவனுக்கு ஒரு மாதிரியா பிம்பமா வந்துகிட்டே இருக்கு. நான் அந்த ஒபிட்டோவை கூட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல வந்துகிட்டு இருக்கா. பார்த்தா அந்த பழைய ஒபிட்டோவை கூட்டு வந்துகிட்டு இருக்கா. பார்த்தா பழைய காலத்துல என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனுக்கு பின்னாடி இன்னொரு 3 ஒபிட்டோ நின்னுகிட்டு இருக்கானுங்க. அந்த மாதிரிலாம் அவனுக்கு கனவு வருது. இந்த மாதிரி நினைச்சுதான்டா உன் மனசுல உள்ள ஓட்டையில மூடணும்னு சொல்லிட்டு இருக்கானுங்க அவனுங்க. மத்தவங்களால யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாதுடா, இவங்களால மட்டும் தான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு வா ஒபிட்டோ நான் உன்னை என்னைக்குமே கைவிட மாட்டேன், நீ என் கூட வான்னு சொல்லிட்டு ரின் சொல்ற மாதிரி எல்லாம் யோசிச்சு பார்க்காம இந்த ஒபிட்டோ வந்து ரின் எதிர்பார்க்கல. நான் இப்ப எப்படி இருக்கணும் அந்த ஒபிட்டோ தான் ரின் எதிர்பார்க்க என் கூட சேருன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். டேய் நீ ஒபிட்டோ உச்சிக்காடா, நீ நினைச்சதெல்லாம் பழச மறந்துடா, இப்ப என் கூட வான்னு சொல்லிட்டு இழுக்கான் சின்ன ஒபிட்டோ. பார்த்தா அது ஒபிட்டோவே கிடையாது, நம்ம நருட்டோ. வாடா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு தரதரன்னு இழுத்துட்டு போறான் நருட்டோ. பார்த்தா அப்படியே வெளியே கட்டுறாங்க. பார்த்தா எல்லா சக்கரையும் பிடிச்சி இழுக்காமலா ஒரு வழியா இழுத்து ட்ரை பண்றானுங்க எல்லாவனும். பார்த்தா மொத்த சினம்பி வேர்ல்டுமே நாட்டோ கண்டி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மொத்த 9 சக்கரையும் வெளியிட்டாங்கன்னா ஜிஞ்சுரிக்கு பவரே அவன்கிட்ட இருந்து போயிரும். பார்த்தா சுஜிக்காக ரைக்காக மிஸ்ஸுக்காக எல்லாரும் களத்துல இறங்கி மாசா காமிக்காங்க. பார்த்தா நம்மள டோபிராம இறங்கிட்டான், எல்லாரும் இறங்கி மாசா காமிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இங்க பார்த்தா அந்த சைடு ஒரே ஒரு ஒபிட்டோ மட்டும் நின்னுட்டு இருக்கான். இங்க மொத்த சினம்பி வேர்ல்டு தரதரன்னு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒபிட்டோல பேலன்ஸ் பண்ணவே முடியல, என்னடா இப்பெல்லாம் நடக்குன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா உடம்புல இருந்து 9 சக்கரையும் பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. டே எங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நருட்டோ. டே எல்லாம் வெளியே வந்துட்டு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க அவங்க. பார்த்தா ஒபிட்டோ மூஞ்சி அப்படியே பங்கு பிரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த 9 டெய்ல் பீஸ் சக்கரா இருந்தா தான் அவன் 10 டெய்ல் ஜிஞ்சுரிக்காவே இருக்க முடியும். டே நம்ம முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சாங்க. மைட் கையில மாசா நின்னுகிட்டு இருக்கான். பார்த்தா வெளியே இழுத்து போட்டு அடுத்த செகண்ட் எல்லா டெய்ல் பீஸ் வெளியே வந்துருச்சுங்க. பார்த்தா ஒபிட்டோ 10 டெய்ல் ஜிஞ்சுரிக்கில இருந்து அப்படி நார்மல் நிலைக்கு வந்து கீழே வந்து விழுதான், அடிச்சு செதறதான் அவன். நான் தோத்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம அவன். அதுக்கப்புறம் நாருட்டோ சாஸ்கி நார்மல் நிலைக்கு வரானுங்க. ஒரு வழியா நம்ம ஜெயிச்சாச்சுப்பான்னு சொல்லிட்டு உன்னை அப்படி வானத்தையே பாத்துக்கிட்டு இருக்கான் ஒபிட்டோ. பழசு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்கான் அவன். டேய் ஒரு வழியா நான் நினைச்ச கனவுல நிறைவேற போதுடா, அவங்க எல்லாத்தையும் கெஞ்சுட்சுக்குள்ள ஆழ்த்த போறேன்டா, என் மனசுல உள்ள ஓட்ட என் மனசுல உள்ள ஆறுதல் எல்லாம் எனக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒபிட்டோ. அப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்க்காம அப்போ உடனே கக்காஷிட்ட சொல்லிருப்பான், இந்த மனசுல உள்ள ஓட்டையை பத்தி நீ ஒன்னும் வருத்தப்படாத, இந்த நரக உலகத்துல இருந்து உன்னை கூட்டு போயிட்டு ஒரு சொர்க்க உலகத்துக்கு உன்னை கூட்டு போறேன்னு சொல்லிருப்பான் அவன்கிட்ட. இந்த மாதிரி எல்லாம் பண்ணா உன் மனசு சரியாரு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கக்காஷி கேட்டுக்கிட்டு இருக்கான். ரின்னோட மெமரிஸை ஏன்டா நீ மறக்கான்னு சொல்லிட்டு. ரின் நம்ம வில்லேஜ் கண்டி தான்டா சாக்ரிஃபைஸே பண்ணா, ஆனா நீ பண்றது எல்லாமே தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன் மனசுல உள்ள காயை என்னைக்குமே ஆறவே ஆறாதடா ஒபிட்டோ, நீ எப்போ இப்படிதான் இருக்க போறன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னைக்கு நம்ம கூட எப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அப்பந்தாண்டா மனசுல ஒரு ஆறுதலே கிடைக்கும்னு சொல்றான். உடனே அவன் கையை பார்த்துக்கிட்டே இருக்கான். ரின் கூட்டு போற மாதிரியே இருக்கு அவனுக்கு. என்னடா நான் இப்படி தோத்து போய் இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்துல இருந்துகிட்டு இருக்கான் அவன். பார்த்தா அந்த மரம் அப்படியே பூக்காம அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு. பார்த்தா 9 டெய்ல் ஜிஞ்சுரிக்கு மாசா நின்னுகிட்டு இருக்கு ஒண்ணு. படம் ஒரு வழியா இழுத்தாச்சுப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நருட்டோ உசுமாக்கி உன்னோட ப்ராமிஸை நீ காப்பாத்திட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு கோகு, நீ எல்லாரும் எங்களை ரெஸ்கியூ பண்ணி ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்மளால சல்யூட் அடிக்க மாசா. உடனே அவங்க எல்லாருமே அவங்க சைட்ல இருந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டெய்ல்டு பீஸ்டும் இதான் அந்த பையனான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கு சுக்காக்கு. அதான் 1 டெய்ல்டு பீஸ்ட். ஏன்னா இவங்க எல்லாம் மீட் பண்ணல, அது ஒண்ணு மட்டும் மீட் பண்ணிருக்காது. உடனே பழசை யோசிச்சு பாக்கு, இவன் தானே அந்த காரா சண்டையில வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்த பையன், அந்த பையனை அப்படி வளர்ந்துருக்கான்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கு சுக்காக்கு. நருட்டோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சடனா சாஸ்கி அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒபிட்டோ போட்டதுல கிளம்பிட்டான். டேய் சாஸ்கி நில்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நருட்டோ. பார்த்தா சுத்தி இருக்க சினுபில கத்த ஆரம்பிச்சாங்க. டேய் அவன் எங்கடா இருக்கான், உயிரோடா இருக்கான், வாங்கடா அவனை கொல்ல போன்னு சொல்லிட்டு எல்லா சினுமே திரள் எடுத்துக்கிட்டு வரானுங்க. பார்த்தா இந்த பக்கம் சாஸ்கி அனல் வேகத்துல ஒபிட்டோ போட்டதுல வரான். பின்னாடி நருட்டோ வேண்டாம் கத்திக்கிட்டு வரான். சரி நான் தோத்துட்டேனடா, என் வாழ்க்கையும் முடிஞ்சிட்டான்னு சொல்லிட்டு ஒபிட்டோ பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா கக்காச்சி காமி ஜிட்ஸோ போட்டு வெளியே மாசா வந்துகிட்டு இருக்கான். இன்னொட்ட மிரண்டுட்டான். அப்படியே கக்காச்சி எங்க இருந்தா வந்தான்னு சொல்லிட்டு சாஸ்கி முழிக்கான். டே சாஸ்கி நான் உன்ட்ட அப்புறம் பேசுறேன், நான் சடனா வந்ததுக்கு நீ மன்னிச்சிருங்க, நான் இவனை நான் டீல் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் என் கிளாஸ்மேட், அது மாதிரி என்னோட பழைய ஃப்ரெண்டு, இவனை பத்தி ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிட்டு சொல்றான். சடனா போட்டுதல வரான். உடனே நாட்ட கக்காச்சி சென்சே அப்படி செய்யாதேன்னு சொல்லிட்டு நாட்ட ஒரு பக்கம் கத்துறான். அதுக்குள்ள மீனாட்டா வந்து பிளாக் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கான். டெலபோர்டேஷன் ஜிட்ஸோ போட்டு காம்ரேட்ஸ் எல்லாம் கத்துறாங்க. டே அவன் இப்ப தான்டா வீக்கா இருக்கான், வாங்கடா அவனை போட்டுதல போலான்னு சொல்லிட்டு திரள எடுத்துக்கிட்டு ஓட்டதானு அவனுங்க. உன்னை லேடிஸ்னோட சொல்றா எல்லாரும் நில்லுங்கன்னு சொல்றா. ஒன்னு எல்லாரும் ஷாக் ஆகுறானுங்க. ஒன்னு ஒபிட்டோட மினாட்டோ பேச ஆரம்பிக்கான். ஒன்னு மினாட்டோ பழசை யோசிச்சு பார்க்கான். ஒபிட்டோ நாங்க 2 பேரும் தக்காஃபாரா தான் உன்னோட சக்கரா வெளியே இழுக்க போயில, என்னோட பையன் உன்ட்ட பேசினதை எல்லாம் உள்ள இருந்து கவனிச்சுக்கிட்டு தான்டா இருந்தேன். ஏன்னா என்னோட சக்கரம் அவனோட சக்கரம் கனெக்ஷன்ல இருக்கனால எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னு சொல்றான் அவன். உன் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிட்டுன்னு சொல்றான் மினாட்டோ.
அவங்க அம்மா மாதிரி அவன் குணம் உள்ளவன், அதனாலதான் நிறைய ஃபீலிங்ஸ் அவன் புரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டு அப்பா அப்படின்னு சொல்றான் நருட்டோ. பண்ணது ஒரு அற்புதமான விஷயம் சொல்றான் மினோட்டோ அவன்கிட்ட. கக்காஷி ஒபிட்டோ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ஒரே ஒரு ஆள்னா அது ஒன்னால மட்டும்தான், நீ அவன்கிட்ட பேசணும்னு சொல்றான் அவன். ஏன்னா அவனோட ஃப்ரெண்டே நீ தாண்டா கக்காஷின்னு சொல்றான். இது கரெக்ட் தானே நருட்டோன்னு சொல்லிட்டு கேட்கான் அவன் மினோட்டோ. உடனே நருட்டோ அப்படியே சாஸ்கிய பார்க்கான். நம்ம ஃப்ரெண்டு நம்மளுக்கு எப்படியோ அதே மாதிரி தானே கக்காஷி சென்சே ஃப்ரெண்ட் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்க்கான் நருட்டோ. நருட்டோ நீனும் சாஸ்கி சேர்ந்து அலைடி ஷினோபி கூட சேர்ந்து போங்க, மாதரா உச்சியை போய் முதல்ல ஹேண்டில் பண்ணுங்க, அவனை சீல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, இல்லன்னா அவன் திரும்பி பிரச்சனை ஆயிருவான்னு சொல்லிட்டு இருக்கான் மினோட்டோ. ஆமா நான் அவனை மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான். சாஸ்கியும் கூட்டு போறான் அவன். உடனே மினோட்டோ சொல்றான் நருட்டோ பக்கத்துல ஒன்ன பார்க்க மாதிரி தான்டா எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு, நம்ம 4 பேரும் மிஷனுக்கு போவேல அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு ஒபிட்டோ கெடுக்கிட்டு இருக்கான். எப்பவுமே ரின்னு தான் அவங்க 2 பேரும் ப்ரொடெக்ட் பண்ணுவா, அவ ஒரு மெடிக் நிஞ்சான்னு சொல்லிட்டு, நீங்க 2 பேரும் எப்பவுமே இப்படி இருக்குன்னு அவன் நினைச்சு கூட பார்த்தது இல்லைன்னு சொல்றான் மினோட்டோ. அப்படி சொன்னோன்னே அப்படி கக்காஷி அப்படி பொறுமையா கையை விடுதான். இவ்வளவு நடந்ததுக்கு எல்லா காரணமே நான் தான் சொல்றான் கக்காஷி. உடனே 3rd கிரேட் நிஞ்சா வர பத்தி மினோட்டோ யோசிச்சு பார்க்கான். சரி நான் உங்கள்ட்ட அந்த மிஷனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவங்கள்ட்ட. நம்ம வில்லேஜ் பார்டருக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப் எடுத்து மேப் வச்சு எல்லாத்தையும் சொல்லி காட்டுறான் அவங்கள்ட்ட. மேப்ல சொல்றான் இதான் லேண்ட் ஆஃப் எர்த், இதோட போனீங்கன்னா ஹிடன் கிராஸ் வழியோட நீங்க போயிடலாம்னு சொல்லிட்டு, எனிமி ஹிடன் ஸ்டோன்ல உள்ளவங்க 1000 நிஞ்சாவை இறக்கி வச்சிருக்காங்களாம், இது இன்டெல் படி நான் கேதர் பண்ணேன்னு சொல்றான் அவன். அது மாதிரி அவங்க ஃப்ரண்ட் லைன்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் மினோட்டோ. உடனே ரின்கா அப்ப நாங்க போற வழியில இருந்து ஹிடன் ஸ்டோன் ஆளுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா அவ. ஆமான்னு சொல்றாங்க, ஆனா நீங்க ஊடுருவி தான் போறீங்க, அதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம்னு சொல்றான் மினோட்டோ. அவங்க ஒரு கனாபி பிரிட்ஜ்னு ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அந்த வழியில தான் அவங்க வர போறாங்க, அந்த கனாபி பிரிட்ஜை மட்டும் நம்ம உடைச்சிட்டோம்னா அந்த கிரேட் நிஞ்சா வரை நம்ம ஜெயிச்ச மாதிரி சொல்றான் மினோட்டோ. இந்த மிஷனை வந்து நம்ம ஓரளவுக்கு உடச்சு ஏறினோம்னா இதுதான் நம்மளுக்கு முழு நோக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு, அப்பனா எங்களோட மிஷன் வந்து ஊடுருவி போறதான்னு சொல்லிட்டு கக்காஷி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றான் மினோட்டோ. டீம் கக்காஷி வந்து கனாபி பிரிட்ஜை போய் உடைக்க போங்க, நான் ஃப்ரண்ட் லைன்ல போய் சண்டை போட போறேன்னு சொல்றான் அவன். நான் அவங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரக்ஷனா இருந்தோம்னா அந்த சமயத்துல நீங்க எல்லா பிளானையும் கரெக்டா முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு, உடனே அவங்களும் சரின்னு சொல்றாங்க. எப்போ போல கக்காஷி தான் கேப்டன், இந்த மிஷன் நீங்க நல்லபடியா முடியும்னு சொல்றான் மினோட்டோ. அதுக்கப்புறம் கொஞ்சம் சீன் கழிச்சு ஒபிட்டோவுக்கு வந்து கக்காஷி பத்தி எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கும். உடனே மினோட்டோ சொல்றான் நம்ம இந்த இடத்துல தனித்தனியா பிரிஞ்சு போக போறோம், நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு, இவ்வளவு நம்ம தனியா சண்டை போட்டோம் ஆனா இனிமேல் நம்ம டீமா தான் சண்டை போடணும்னு சொல்லிட்டு இருக்கான். சரி வாங்க கேப்டன் நம்ம போலாமான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா ஒபிட்டோ கக்காஷியை கேப்டனா ஏத்துக்கிட்டான். பார்த்தா அதை பார்த்து மினோட்டோ ரின்னுலாம் மிரண்டுட்டாங்க, கக்காஷியை அலண்டுட்டான். பார்த்தா அனல் வேகத்துல போறாங்க. அந்த மிஷன்ல என்னெல்லாம் நினைச்சதெல்லாம் யோசிச்சு பார்க்காங்க அவங்க. அந்த மிஷன்ல நீங்க செத்துட்டீங்கன்னு தான் நினைச்சேன், ஆனா உங்க 2 பேரும் நான் இப்படி இருப்பேன் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு இப்ப கட்டுறாங்க. உடனே மினோட்டோ சொல்றா உங்க 2 பேரும் முன்னாடி நான் இப்படி வந்து நிப்ப நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்றான் அவன். உங்களோட டீச்சரா நான் ரொம்ப தோத்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ரின் இல்லாததுக்கு ஒரு இது காரணம் சொல்லிட்டு இருக்கான் அவன். உடனே கக்காஷி சொல்றா ரின்ன ப்ரொடெக்ட் பண்ணது ஏமலே ஒரு பெரிய தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உடனே ஒபிட்டோ சொல்றான் ரின்னு தாண்டா எனக்கு ஒரு வெளிச்சம், அவ தாண்டா எனக்கு ஒரு நம்பிக்கையா இருந்தான்னு சொல்லிட்டு, இந்த ரின்னை இழந்ததுக்கு அப்புறம் இந்த உலகமே எனக்கு மாற்றமா தெரிஞ்சிச்சுன்னு சொல்றான் அவன். நான் ஏதோ ஒரு நரகத்துல இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல உள்ள நம்பிக்கை போயிருச்சு, மாதராவோட ஐடென்டிட்டியை எடுத்துட்டு இந்த உலகத்துல நடக்க ஆரம்பிச்சேன்டா, நான் எதை நினைச்சனோ அதை தாண்டா நான் உண்மை நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னு சொல்றான் அவன். என்னோட சரிங்கனை கூட நான் நல்லா யூஸ் பண்ண முடியாம போயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒபிட்டோ. எனக்கு தெரிஞ்ச அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுன்னு நினைக்க சொல்லிட்டு இருக்கான் கக்காஷி. அப்படி சொன்னோன்னே ஒபிட்டோ மிரளுதான். இன்னும் என்னால மாற முடியும்னு நினைக்கேன்னு சொல்லிட்டு ஒபிட்டோ கட்டுக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றான் அவன். நீங்க எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் இந்த உலகமே எனக்கு ஒரு நரகமா தாண்டா தெரிஞ்சிச்சுன்னு சொல்றான் அவன். நீ போன ரின் போனா என்னோட சென்சே போயிட்டாங்க, அதுக்கப்புறம் நான் யாருமே இல்லாம இருந்தேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லிட்டு பழசை யோசிச்சு பார்க்கான். பார்த்தா ஒபிட்டோ வந்து கக்காஷிக்கு சரிங்கன்னு கொடுத்துருப்பான். அதை யோசிச்சு பார்க்கான். நான் மட்டும் தான் உனக்கு கிஃப்ட் பண்ணல, என்னோட சரிங்கனை நீ எடுத்துக்கோன்னு சொல்லி அவன் கையில கொடுத்துருப்பான். ஊர்ல யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம ஊர்லயே ஒரு கிரேட் ஜொன்னினா வந்திருக்கடா கக்காஷின்னு சொல்லியிருக்கான் ஒபிட்டோ. அப்போ நீ அந்த கண்ணை வச்சு எப்படி பார்த்தான்னு தெரியல, ஆனா நீ தந்த கண்ணை வச்சு இந்த உலகத்துல எவ்வளவு நல்லதை கொடுக்க முடியுமோ அவ்வளவு நல்லதை தாண்டா நான் கொடுத்தேன்னு சொல்றான் கக்காஷி. உன்னோட சரிங்கனை வச்சு உன்னோட வார்த்தையை வச்சு தாண்டா நான் இவ்வளவு நாள் வாழ்ந்துக்கிட்டு சொல்றான் அவன். இது எல்லாத்தையும் நீ நருட்டோ மூலியமா தானே பாதன்னு சொல்லிட்டு ஒபிட்டோ கேட்கான். நீ எப்படி நம்பின, அவன் பாதம் வந்து தோக்காதுன்னு நம்பணும் எப்படின்னு கேட்கான் ஒபிட்டோ. அவனும் ஒன்ன மாதிரிதான்டா, அவன் தோக்காத இடமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காஷி. ஒன்னு எடுத்து நருட்டோ கட்டுறாங்க. பார்த்தா நருட்டோ அனல் வேகத்துல ஓடிட்டு இருக்கான் மாதராவை தேடி. நருட்டோக்கு எனக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். நான் வச்ச டெஸ்ட்ல அவன் என்னைக்குமே ஃபெயில் ஆனதே கிடையாதுன்னு சொல்றான் அவன். ஒன்டைம் அவன் தோக்கலன்னு சொல்றான். அவன் பாதையில அவன் படாத பாடே கிடையாது, அதனாலதான் அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்றான். நீ எதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு ஒபிட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். கக்காஷி அப்படி நருட்டோவையே பார்க்கான். என்னைக்குமே அவனோட கனவுல வந்து அவன் கிவ் அப்பே பண்ணது கிடையாடா, அது மாதிரி ரியாலிட்டியும் அவன் கிவ் அப் பண்ணது கிடையாடா, அதான்டா நருட்டோ உசுமாக்கின்னு சொல்றான் அவன். பார்த்தா நருட்டோ அந்த மரத்துக்கு மேல ஏறி பூ மேல நின்னுக்கிட்டு இருக்கான். டே நான் மாதரா கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உடனே கக்காஷி கட்டுறாங்க. டே என்னைக்குமே அவன் பாதையில இருந்து விலகி போனதே கிடையாதுன்னு சொல்லிட்டு என்னைக்குமே அவன் பேச்சாலையும் மூச்சாலையும் எல்லாத்தையும் அவன் பக்கம் இழுத்துதான்டா அவன் பழக்கம் அப்படி சொல்றான் அவன். அவன் உன்னோட கோலை நோக்கி தான்டா போய்கிட்டு இருந்தான், ஆனா அது உனக்கு தான் தெரியாம இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு ஒபிட்டு அந்த கதையெல்லாம் கரெக்ட் அப்படியே அமைதியாகிறான். பார்த்தா அங்க நிக்கிட்டு மேசிவ் ராசன் சுரிக்கனை ரெடி பண்ணிட்டான். ரொம்ப பெருசா ரெடி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அவனுக்குள்ள ஆளுக்குள்ளே நீ நம்புறியா இந்த உலகத்துல இருந்து அவங்க எல்லாத்தையும் காப்பாத்தும் நம்புறியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஒபிட்டோ. நீ கொஞ்சம் முயற்சி பண்ணினா ஒன்னாலே அவனை பார்க்க முடியும்னு சொல்றான் கக்காஷி. ஏன்னா உனக்கு எனக்கு ஒரே கண்ணுடா ஒபிட்டோன்னு சொல்றான் கக்காஷி. இப்போ உன்னோட காமரோட அவன் கூட இருக்காங்களோ நம்பிக்கை வந்து உனக்கு ஒரு உருவமா தெரியும் சொல்றான் அவன். அதை தாண்டா நான் நம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். இதை கேளுன்னு சொல்றான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. மறக்காம see you bye.